உள்ளங்களே, இன்றைய தினம் தம்மபத வகுப்பு 360வது வகுப்பு நான் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய பாடம் இளமையிலேயே பிரம்மச்சரியத்தை பேணாதவரும் இளமையிலேயே செல்வத்தை தேடிக்கொள்ளாதவர்களும் மீன் இல்லாத குளத்திலே, வறண்ட குளத்திலே இரைக்காக காத்திருக்கின்ற கிழ குக்கை போன்றவர்கள் என்ற பாடம். உங்களுக்கு தெரிந்ததுதான், ஞாயிறு தோறும் அடியேன் ஒரு வாரம் பைபிள் வகுப்பும், ஒரு வாரம் புத்தருடைய வகுப்பும், ஒரு வாரம் பொது வகுப்பும் இங்கு நான் நடத்தி கொண்டு வருகிறேன். அது இல்லாமல் சிறப்பு வகுப்புகளாக அந்தந்த காலங்கள், விநாயக பெருமான் பிறந்த நாள், புத்தர் பெருமான் பிறந்த நாள், இயேசுபிரான் பிறந்த நாள் என்றெல்லாம் இங்கு நடத்தி கொண்டு இருக்கிறோம். முதலில் வெறும் ஆன்மீக கருத்துக்களை மாத்திரம் அடியேன் சொல்லி கொண்டு வந்தேன். அதற்கு பிறகு அந்த இணையதளங்களிலே இவைகளை வெளியிட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் நான் பார்த்தேன், அந்த பிராமணர்களுடைய ஜாதி ஆத்திரம் என்பது அதிலே அவர்கள் வெளிப்படுத்தவும், அதற்கு பிறகுதான் சிறிது சிறிதாக எனக்கு புரிய வந்தது என்ன நடக்கிறது. ஆன்மீகம் என்ற பெயரிலே மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படி உண்மையிலேயே கடவுளை தெரிந்தவர்கள் எப்படி கேவலப்படுத்துகிறார்கள் பிராமணர்கள் என்றெல்லாம் சிறிது சிறிதாகத்தான் புரிந்து, நானே அதில் அனுபவப்படுவதனால் ஓஹோ, அப்படியானால் நான் வெறுமனே கடவுள் தரிசனம் பெற்றவன் நான், அதனால் நீங்களும் முயற்சி செய்தால், பக்தி செய்தால் அண்ணாமலையாரை நேரிலே தரிசனம் பெறலாம், நீங்களும் பக்திமானாக இருந்தால் இயேசுபிரான் உங்களையும் சந்திப்பார் என்றெல்லாம் வெறுமனே சொல்லி கொண்டிருப்பதிலே எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. அதனால் எனது பிரச்சாரங்கள் இரண்டு விதமாக மாறிப்போய்விட்டன. முதலிலே ஒரு பகுதி பிராமணர்களை பற்றிய எச்சரிக்கையாக ஒரு பகுதியும், இன்னொரு பகுதி தான் ஆன்மீக எனது சொந்த அனுபவங்களை கொண்ட பகுதியாகவும் நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறேன். நேரிலே வகுப்பிலே கலந்து கொள்கிறவர்கள் இங்கு கலந்து கொள்கிறீர்கள். இப்பொழுதுதான் சமீபகாலமாக ட்விட்சிலே லைவ் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நமது அன்பர்கள். அதனால் இந்த ட்விட்சிலே நேரலையில் இவைகளை பார்த்து கலந்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். இது இல்லாமல் இணையதளத்திலே dasaswami.com என்று பார்த்தால் அங்கு எல்லாவித வீடியோக்களும் அதிலே நீங்கள் காணலாம். அது இல்லாமல் யூடியூபிலும் இவைகளெல்லாம் ஏற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அவைகளை இப்போ ஆதரெல்லாம் நீங்கள் தெரிந்து ஆகக்கூட எல்லா இடத்துல இந்த பிராமண தீமை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா 65 வயதாகிறது. சிறு வயதிலிருந்து இன்று வரை எனது வாழ்க்கையில பார்த்தால் எல்லா இடத்திலும் பிராமண இடைஞ்சலை கடந்துதான் வந்திருக்கிறேன். பிராமண இடைஞ்சலை பள்ளி பருவத்திலிருந்து பிராமண இடைஞ்சலை கடந்துதான் வந்திருக்கிறேன். அதனால் பிறகுதான் அதை யோசித்தேன். முதலிலே ஆன்மீக முன்னேற்றம், ஆத்ம சாதகர்களுடைய நிலையிலே தன்னை சரிப்படுத்தி கொள்வதிலேயே குறியாக இருப்பார்கள். செல்ஃப் பர்ஃபெக்ஷன். அப்போதான் செல்ஃப் ரியலைசேஷன் வரும். அதனால் பிறர் குற்றம் பாராமை, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கீர் பின் தீது உண்டா மண்ணும் உயிர். அதனால் யாரையுமே நான் குறை கண்டதே இல்லை, குறை காண்பதும் இல்லை. எந்த ஒரு குறை எதிரே வந்தாலும் முதலில் நம்மை சரிப்படுத்தி கொள்ளலாம்,
நம்மை சரிப்படுத்தி கொண்டு நாம் கடவுளை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இதை பற்றிலாம் கவலைப்படலாம் என்றே சென்று கொண்டே இருப்பேன். அதுதான் சரியான ஆன்மீக வளர்ச்சி தரும். அது பேர் சாதக நிலை என்று பெயர். அந்த சாதக நிலையிலே நான் சரியாக வளர்ந்ததனால் நான் கடவுள் குருவின் பார்வையில் தேறினேன், கடவுளின் பார்வையில் தேறினேன். உடனே இறை அனுபவங்களை பெற ஆரம்பித்து விட்டேன். ஆனால் அதற்கு பிறகு ஒதுங்கி மௌனமாக இங்கு வந்து 10 வருடங்கள் மேலே மௌனமாக இருப்பேன். யாராவது வந்தவங்கிட்ட 4 வார்த்தை பேசுவேன், 4 பேர் வருவாங்க, அவ்வளோதான். நான் பாட்டு இருந்துக்கினே இருப்பேன். பிறகு குருநாதர் தான் இப்படி இருக்கக்கூடாது, என்னிடம் கற்றதை பிறருக்கும் சொல்லிக் கொடு என்று முதற்பாடல் வழியாக சொல்லியிருக்கிறார். பேசாமல் இருந்தால் எப்படி, பேசு. அப்போ தான் பேசலாம் ஆரம்பித்தேன். எனக்கு அதில் ஆர்வம்லாம் இல்லை. முதல்ல சுவாமி விவேகானந்தெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் நம்மளும் எழுமின் விழுமின் ஓங்கல் அப்படிலாம் பேசணும்லாம் தோணிச்சு. ஆனால் ரியலைசேஷன் வந்துட்டோன்னா அதிலெல்லாம் ஆர்வம் போயிட்டு அது பாட்டுன்னு தனிமை நாடி அதில் இருக்கிறதுக்கு தான் ஆர்வம் இருக்கும். அப்புறம் குருநாதர் சொன்னதெல்லாம் கேட்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை பற்றிலாம் பேசுகிறேன். ஆனால் அது பேச தான் ரொம்ப அவ்வளோ பெருசாகிடுச்சு. ஆனால் இப்பொழுது அது தேவையும் படுகிறது. அந்த பிராமண தீமை என்பதை நான் கடந்து வந்தாலும் கூட அதை கணக்கில் எடுத்துக்காமலே தான் வந்தேன். அதனால் பிரம்மேந்திரியிடம் போன உடனே இவர் பிராமணர், இவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், இவரை மொத்தமாக தான் இருப்பார், அந்த மாதிரியானலாம் எனக்கு வரவே இல்லை. குருநாதரை காட்டுங்கள்னு நடராஜரை சுத்தனை. அப்புறம் அவருடைய வகுப்புக்கு முதல்ல போய் நின்ன உடனே அவரும் பார்த்த உடனே நீங்கள் தான் இருக்கிறாய், உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டு அவரை சீடனை தேடிக்கொண்டு இருந்திருக்கிறார். போன உடனே அவர் சந்தோஷப்பட்டு அதையும் சொல்கிறார். அப்படி போய்கிறது எங்களுக்குள்ள. அதுக்கு பிறகு அவர் ஆத்ம சாதகெல்லாம் சொல்லி கொடுத்துக்கினே வர்றார். அவர் சாட்சாத் இறைவன் நிலையிலே இருக்கிற ஒரு பெரிய மகான், இறைவனாகவே இருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், இறைவன் தன்னை இறைவன் என்று சொல்லிக்கொண்டால் உங்களால் ஜீரணிக்க முடியாது, அதனால் தன்னை ஞானி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் முன் அமர்ந்திருக்கிறான் சொல்லுவார் அவர். அதே மாதிரியே இருக்கும், சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அவர்கிட்ட. அது சீடன்னு இன்னும் அவங்க 24 மணி நேரமும் நம்மளுடைய தகவல் அவங்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு ரிலே ஆகினே இருக்கும். அதனால் அவர் நான் பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன். அவர் சொல்லுவார், ஸ்கூலில் அந்த பிராமின் ஹெட் மாஸ்டர் இவனை என்ன பாடுபடுத்தினார், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட போகிறேன் நானுன்னு, இவனை என்ன மாதிரிலாம் பண்ணார். அப்படி இருந்தும் திரும்ப பிராமண குருக்கிட்டே போய் உட்காந்துன்னுக்கிறான் சொல்லிட்டுலாம் அவர் சொல்லுவார். அப்போ நான் ஆர்கியூ பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை, அதுக்காக எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது, ராமகிருஷ்ணர் ராமனர் எல்லாம் பிராமணர் அப்படிலாம் சொல்லும்போது தான் குருநாதர் அந்த வகுப்பில் சொல்கிறார். அதை பார்த்து நின்றுக்கிறார் அவர் அன்னை வகுப்பில். அது மாதிரி இல்லை, உங்கள் அப்பா தான் அறிவாளி சொல்லி உனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியல, நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஒரு குருவை நீங்கள் பார்க்கவே முடியாது. எவ்வளோ பெரிய குருவாக இருந்தாலும் அந்த பிராமண ஜாதியை விட்டு கொடுக்காம தூக்கின்னு தான் வருவாங்க. ஆனால் நான் ஏமாறுறேன்னுவே அவர் அதே பள்ளி ஹெட்மாஸ்டர் இன்னும் என்ன மாதிரி செஞ்சார், என்னென்னலாம் செஞ்சார்னு எனக்கு கனவுல காமிச்சார். நான் உனக்கு அணுகிறது செய்கிறேன், உனக்கு என்ன நடந்ததுன்னா உனக்கு இன்னும் தெரியல, நான் சீடனாக இருக்கேன், அவருக்கு தெரிஞ்சிட்டுக்குது இவனை இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறானுங்க, ஆனால் அதுவே தெரியாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதை தான் உங்கள் அப்பா சொல்கிறாரு. அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு கனவுல தான் அது அப்படியே சினிமா மாதிரி ஓடுது. அந்த ஹெட்மாஸ்டர் என்னை ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர விடாமல் பிராமினை ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர வைக்கிறது. 9ஆம் கிளாஸில் இருந்தால் அவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்கிறாரு. அந்த பையன்கிட்ட சொல்கிறார், இது மாதிரிலாம் பண்ணேன், இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அது அப்படியே ஓடுது. அப்போது இல்லை 2 விஷயம். ஒன்று அவருடைய கிரேட்னஸ், குருநாதர் பிராமணராக இருந்தாலும் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எனக்கு காமிக்கிறார். அதுக்கு பிறகு மறுநாள் வந்தவுடனே சொன்னார், நான் பிராமணனாக இருக்க தொட்டு நீ கண்ணை மூடின்னு பிராமணத்தை மேலாம் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னாலேருந்து ஃப்ரீ பண்ணி விட்டார். ஆனால் இன்றைக்கி பிராமணன் வைக்கிற ஆர்குமெண்ட் பார்க்கும்போது அவர் இன்னும் எவ்வளோ பெரிய கிரேட்டுன்னு தெரியுது. ஆனால் பிராமணங்கிட்டே போனால் பிராமணன் நீங்கள் பிறக்கிறானே குருத்ரோகின்ட்டு போட்டான் அவர் தான். இந்த நிலையில் இருக்கிற ஒருத்தங்கள குரு துரோகின்னு அந்த வார்த்தையை போடுறது எவ்வளோ பெரிய பாவம்னு அவனுக்கு தெரியவே இல்லை. தெரியாது கடைசி வரைக்கும். இவ்வளோ மூர்க்கனை
அவன் பண்ண அந்த வார்த்தைக்கான பலனை அனுபவிச்சு சீரழிஞ்சு கெட்டு குட்டிச்சேவராகி மொத்தமாக தலைமுறை அழிஞ்சு நாசமாயிடும். அவ்வளோதான். அவனுக்கு அது இதால தான் நம்ம நாசமாகறோன்றதே கூட தெரியாது. அது அவ்வளோ பெரிய பாவம். அதை துணிச்சலாக செய்கிறான் பிராமணன். இப்போ புரியுதா? அப்போ அந்த பிராமணன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு ஒரு நான் பிராமணன் ஆமாம் அவங்க தீன்னா வருது இல்லையா? பிராமணோடு அவனுங்க அழிவானுங்க. அவங்களுக்கு அவங்க குருமார்கள் அந்த எச்சரிக்கை ஜாக்கிரதை உணர்வு கொடுக்காமலே வளர்க்குறான். பிராமணன் என்ன வேணா சொல்லலாம், அப்படி வளர்த்துட்டானுங்க அவனை போய் எங்கே திருத்தலாம் முடியாது. இந்த நான் பிராமணனை திருத்தலாம். ஏன் நம்ம ஊர்ல எப்படி வளர்க்குறாங்க? சின்ன பசங்களை 4 சாத்து தப்புன்னு போட்டு தான் வளர்க்குறாங்க. புரியுதா? தப்பு செஞ்சா உதவுன்னு பசங்க பயந்துன்னு வளர். அப்போ திருத்தனா திருந்தக்கூடிய மனப்பக்குவத்தோட நம்ம ஆளுங்களை வளர்க்குறாங்க. அதனால தான் நான் பிராமணர்களை திருத்துறது வேஸ்ட்டு சொல்லிட்டு நான் பிராமின் உள்ளங்களேன்னு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்மதுலேயும் எல்லா கனெக்ஷனும் இருக்குது. ஆனால் நம்ம அன்பர்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய வளர்ப்பு வேற. நம்ம வளர்ப்பு எங்கேயாவது நான் பிராமின் ஒருத்தன் அவன் பாவமே செய்தாலும் அவனுக்கு பாவம் சேராது, கொலை பண்ணாலும் அவனுக்கு பாவம் சேராது, இந்த மாதிரிலாம் இருக்குது. யாருன்னா அப்படியே சொல்லித்தராங்க? இல்லவே இல்லை. ஆனால் பிராமணனுக்கு அதை சொல்லித்தரான். எங்கேருந்தே புத்தர் காலத்துலேருந்தே அதை அவன் சொல்லித்தந்து வளர்க்குறான். அதான் நான் உங்களை அந்த டிஸ்பிளேயில் அப்பப்போ அதை போடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உண்மையான பிராமணன் ஒருத்தன் அவங்க அப்பா அம்மாவையே கொலை பண்ணாலும் அவனுக்கு பாவம் சேராது. டிச் லைவ் பார்க்குறவங்களுக்கு அது இப்போ டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி யாருன்னா வளர்ப்பாங்களே? பிராமணன் அவங்க அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் பாவம் சேராதுன்னு தம்மபதில் பொய் ஏற்றி அதை சாஸ்திரம் சொல்லி புத்தரே ஒத்துண்டாருன்னு சொல்லி அவங்கள வளர்த்து வச்சுக்கிறான் சார். அவன் நீ அந்த பிராமணனை போய் திருத்த முடியுமா? முடியாது. ஏன்? அப்பா அம்மாவை கொலை பண்ணுறது ரொம்ப பெரிய பாவம். நம்ம என்ன சொல்லி வளர்க்குறது தமிழில்? அன்னையும் பிதாவும் தாண்டா முன்னறி தெய்வம். வளர்க்குமா? மாம்பழத்தை கொண்டு வர்றார் நாரதர், அது உலகத்தையே சுற்றி வரவங்க யாருக்கு அவங்களுக்கு தான் பரிசுன்றாரு. பிள்ளையாரு அன்னையும் பிதாவும் தான் உலகமேண்டு சுற்றி மாம்பழத்தை வாங்கிடுறாரா? நம்ம வளர்ப்புலாம் இப்படி இருக்குது இல்லையா? அப்பா அம்மா நல்லவங்களா கேட்டாங்களா? நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க தெய்வமாக மதி. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆவடி சிவபிரகாச சுவாமிகள், வன்னியர் சுவாமிகள், அவருடைய குரு திருவலம் கோணிக்கட்டி மௌன தட்சிணாமூர்த்தி சாமிகள். அவர் வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய குருவே எனக்கு ஜாதி இல்லைன்றதுக்கு அதை தான் உதாரணமாக காட்டினார். அவர் நான் வன்னியருப்பா, என் குரு வண்ணாருப்பா, எங்கப்பா ஜாதின்னார் இல்லையா? அவரு இதே மாதிரி தான் சொன்னார். கனவுல ஒரு குரு தோணுன உடனே அன்னைக்கு கடைக்கு போகிறாரா, அன்னைக்கு பார்த்தா ஒரு சின்ன கோயிலில் ஒரு ஃபோட்டோ மாட்டிதான். இந்த சாமியார் எங்கே இருக்கிறாருன்னா, இவர் வேலூரில் திருவள்ளத்தில் இருக்கிறாருன்னா, அந்த காய்கறி வாங்கிறது வச்சு இந்த காசை அப்படியே எடுத்து பஸ்ஸில் கொடுத்து பஸ் ஏறி அங்கே போயிடுறாரு. போனால் 10 வருஷம் அவர் மௌனமாக இருக்கிறார். அந்த மௌன சுவாமிகள், திருவள்ளம் சுவாமிகள், ரொம்ப பிரபல்யம் அவர். இவரை பார்த்தோன்னே மௌனத்தை கழிச்சு, டே உனக்காதான்டா காத்து இந்த என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு வரானாராம். இவரை பார்த்தா மௌனத்தை கழிக்கிறாரு. அந்த சீடனுக்காக காத்துந்து இருக்கிறாரு. கனவுல காட்டி அவர் போனோம், உனக்காதான்டா காத்துன்னு. புரியுதா? இப்போ இந்த மாதிரி இறை நிலையில அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. சீடனையும் சரி குருவையும் சரி நிரூபிக்கிறாங்க, அவங்க கொண்டுன்னு போறாங்க. அவரு எப்படி வளர்ந்தார்ன்றது எனக்கு சொல்றாரு. அவரு நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ சமஸ்டியில் போகும்போதெல்லாம் ஓடிடுவோம் அவர்கிட்ட போயிட்டு கற்றுன்னு வரத்துக்கு. எங்கள் அப்பா தான் எடுத்துன்னு விட்டாரு. அவர் கல்யாணம் ஆனவர். அதனால் நீ உங்களை மாதிரி ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கின்னு சாமியார் ஆகட்டும், இவன் பேசுகிறத பார்த்தா இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் போகுது அப்படின்லாம் சொல்லி விட்டார். அப்புறம் தான் அவர் ரொம்ப பிடிச்சிட்டு போய் நான் அவர் போய் என் தாத்தா நண்பர் என்னை பார்த்தா அவர் சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அவரு எனக்கு ஒரு வாட்டி போகும்போதும் ரைட்டு 1 மணி வரைக்கும் பேசின்னு இருப்பார். அப்போ அதில் அவர் சொன்ன சில தகவல் தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா சும்மா வார்த்தையில் சொல்லிடுறாங்க. எனக்கு எங்கள் அப்பா அம்மா உண்மையான தெய்வம். அவங்க அப்பா அம்மா சமாதி மேலே கோயில் கட்டினுக்கிறார். இன்னும் அந்த கோயிலை கம்ப்ளீட் பண்ணோம்ல, அங்கே எதுக்கே ஒரு பாப்பார பிசாஸ் உட்காந்து அதை கெடுத்துன்னுக்குது. நாங்கள் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம சாமியார் ஆகிட்டோம். எங்கள் தாத்தா சொத்தை விற்று எனக்கும் காசு வந்தது. அந்த சாமிகளுடைய சமாதி இடிஞ்சு போயிருக்குது. அதை எடுத்து கட்டி வரலான்னு எல்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ண 3-4 நாள் தான் இருக்குது. ஒன்று எதுக்கு ஒரு பாப்பத்தி உக்காந்துது ஏத்த ஊரில் சுத்தமாக கெடுத்துன்னுக்குது. அது
நான் அப்படியே நம்ம அன்பரெல்லாம் அப்படியே பேக் அடிச்சு கொடூரமானதுங்க. பாப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க அதை பார்ப்பறவங்க வந்து ரொம்ப கொடூரமானதுங்க அதுங்க. அதுங்க ஆளுங்களுக்கு வந்து வடை கொடுக்குறேன், டீ கொடுக்குறேன்னு அது சொல்ல பாய்சன் வச்சு கொடுத்துரும். துணிச்சலாக செய்யும் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். அதனால் நம்ம ஆளுங்க இங்கேருந்து போய் வேலை செஞ்சுட்டு எதாவது கொடுத்துட போதுப்போ எல்லாம் ஓடியாந்துருங்கன்ட்டு வந்து 1 வருஷம் ஆகிப்போச்சு. போகாதீங்க, பிரச்சனை அங்கே கிளியர் பண்ணட்டும் சாமி, அப்புறமா அந்த 3 நாள் வேலையை அப்புறம் பண்ணிக்கலாம். இன்னும் போல் கம்ப்ளீட் பண்ணவே முடியல, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 3 நாள் வேலை தான் பாக்கி. அது சும்மா சதுர அடிங்கிறது அங்கே வந்துடுறானுங்களா பார்க்கலாம். கட்டினதே இடிச்சிச்சு, கட்டினது ஒரு போர்ஷன் இடிச்சிச்சு ஆளை வச்சு. எவ்வளோ கொடூரம் இல்லை அது. ஒரு கோயிலில் கட்டின கோயில் இடி, அவர் அவ்வளோ பெரிய சித்தர் அவர். இது என்னதான் சொல்றீங்க, ப்ராக்டிக்கலா எல்லா இடத்துலையுமே பிராமண இடைஞ்சலை நான் ஃபேஸ் பண்ணின்னு வரேன் இன்னை வரைக்குமே. அப்புறம் அவர் சொன்னது தான், நான் வந்து தினம் வந்து எங்கள் அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் எல்லா இதுவும் செய்வேன். இப்போ அவங்க சமாதி ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நான் கோயில் கட்டுறேன். முன்னறி தெய்வம்னா வெறும் தெய்வம் இல்லை, உண்மையிலேயே அவங்க தெய்வமாக இருந்தால் அவங்களே பெரிய எப்படி சித்தர்களாக இருந்தாங்க எல்லாத்தையும் சொன்னார். அதனால அவங்களுக்கு கோயில் கட்டுறோம்பா. அதை கேட்டுட்டு வந்தேன். நானும் கொஞ்ச நேரம் யோசித்தேன், நம்ம என்னடா பண்ணோம். சரி, அப்போ அன்னை பிதா முன்னறி தெய்வம் சொல்லிடுறாங்க, அவங்க தான் நம்மளை வளர்க்குறாங்க. நம்ம என்ன செய்யணும், நான் எனக்கு ஒன்றும் தோணலை. சரி, நம்ம தினம் காலையில் எழுந்தோடனே அப்பா அம்மா காலை தொட்டு தூங்கணும். தினம் காலையில் எழுந்தால் கடைசி காலம் வரைக்கும் கண்ணை திறந்தோடனே நேராக பல்லு கூட வளர்க்க மாட்டேன், நேராக போய் அவங்க காலை 2 பேர் காலையும் தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் தான். அப்போ அவர் அன்னை பிதா முன்னறி தெய்வம் அவர் வாழறாரு. அவரை சந்திச்ச நான் வந்து அப்பா அம்மா காலை தொட்டு வளர்றத இன்னைக்கு உங்க முன்னால சாமியார உட்காந்து நிற்கிறேன். இப்படி வளர்க்குறாங்க நம்முடைய நான் பிராமின் சமுதாயம். நம்மள வந்து ஆதி இனத்தவர்கள், நம்ம பிரிமிட்டிவ் ரிலீஜியனிஸ்ட், பிரிமிட்டிவ் பீப்புள்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து வந்தவன் பார்ப்பான், அவன் என்ன பண்ணுறான் பற்றியா, அந்த டிஸ்பிளேயில் பார்க்குறவங்க அதை பாருங்கள், அவன் என்ன போட்டுக்கிறான் பற்றியா, தம்ம பற்றி இவ்வளோலாம் டிஸ்பிளே போடாத தொட்டு இவர் என்னமோ சொல்கிறாருன்னு நினச்சின்னு இருந்தாங்க. அந்த டிஸ்பிளேயில் அதை எடுத்து நான் ஃபோட்டோ போடுறேன். அவன் என்ன எப்படி வளர்க்குறான் பற்றியா, உண்மையான பிராமணன் ஒருவன் தன் தாயையும் தந்தையும் சத்திரிய மன்னர் இருவரையும் கொன்றாலும் குடிகளோடு ஒரு ராஜ்யத்தை அழிச்சாலும் அவன் பாவமற்றவன். இப்படி வளர்கிறான் சார் பாப்பான், இப்படி வளர்கிறான். தெரியுதா உங்களுக்கு? அவனை திருந்துவான், திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பா அம்மாவை கொலை பண்ணலான்டா, உனக்கு பாவம் இல்லடான்றான். பிராமணனா இருக்கணுமா, என்னடா இது? அப்புறம் அவன் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டான். 2 பாடம் வச்சுக்கிறானுங்க, 292 290. இப்போ இந்த பிராமண டீம் இப்போ என்ன செய்யும் தெரியுமா, இந்த வெப்சைட் பிராமன் டீம்னு ஒன்று இருக்குது, டீம் ஒர்க் பண்ணினுக்குது எல்லாத்துலேயும். இது என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய நேச்சர் என்னன்னா, பிராமண கெடுதியையோ பிராமண தவறுகளையோ சுட்டி காட்டணும்னா அதை திருத்தி, தன் இனத்தை திருத்தி நல்ல பேர் வாங்கணும்னு அதுவும் செய்யாது. ஏன், அதுவும் பிராமண கும்பலாச்சு, அது எப்படி அதை செய்யும்? அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும், இவங்களுடைய அட்டுழித்தை பற்றிய தகவலெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் அழிச்சுக்கினே வரும். இதையும் நான் பார்க்குறேன் சார், புரியுதா? நம்ம பாடத்தில் இந்த பாடத்தை கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பிராமணன்ற, ஏன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் திட்டுவாங்க, எல்லாம் காரி துப்புறாங்க, இப்போவே இன்னும் காரி துப்புவாங்க. அதனால் உண்மையான பிராமணன்றதை ஒன்று அழகாக சூழ்ச்சி வைத்துட்டு, உண்மையான யாரோ ஒரு நல்லவன் ஏதாவது ஒன்று பௌத்தன் அந்த மாதிரிலாம் போட்டு அதை மாற்றிட்டோன்னா இவ்வளோ நாள் இவனுங்க செஞ்சு ஏன் கெட்டு குட்டிச்சவரா, ஏன் புத்த மதம் அழிஞ்சுதுன்ற அந்த ஆதாரமே இல்லாத பண்ணிடுவான். இவ்வளோதான் இவங்களுடைய வேலையே. அப்போ அந்த இனம் திருந்தறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதா? முன்னாடி செய்த தவறை சுட்டி காட்டி இந்த தவறினால இந்த அழிவு ஏற்படுதுன்னு தெரிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அதை அறிவாக சொல்லுவதற்காக தான் இந்த சரித்திர குறிப்புகளே. இவ்வளோ பெரிய மன்னர்கள் இருந்தாங்க, ராஜராஜ சோழன்லேருந்து பெரிய பெரிய கரிகாலன் சோழன்லேருந்து பாண்டியன், சேரன், செங்குட்டுவன் எல்லாம் இருந்தாங்க. ஏன்டா அழிஞ்சிட்டானுங்க. அப்போ அதை சுட்டி காட்டுறதுக்கு இப்போ நான் என்ன போன சுட்டி காட்டுறேன். ஏன்னா திருமூலர் சொல்லதை கேட்கல, பிராமணனை வச்சு நீ கோயில் பூஜை செஞ்சா அரசுக்குள்ள அழியன்னு சொல்லிட்டு போனார். இருக்குதா இல்லையா? அது இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அதை மட்டும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோன்னா அது 2 பாடல் மட்டும் தப்பிச்சுக்கினே அவருடைய ஆற்றல் அது அதனால் அதை ஒன்றுமே செய்ய முடியல. அவர் சொல்லிட்டு வர பேர் கொண்டா பார்ப்பான், கருவறை பூஜை செஞ்சா வேந்தருக்குள்ள அழியன்ட்டு போயிட்டார். அழிஞ்சு போச்சு. புரியுதா?
இப்போ என்ன பண்ணுறவர்கள் என்ன இப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் குடமுழுக்கு, அர்பிசம்பாளையம் ஒண்டி ஐநாரப்ப குடமுழுக்கு. நான் லெப்ட்டு நீங்கள் 20-25 வருஷமா நான் பாடல் நடத்தினுடைய பெரிய பலன் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அதை தமிழ் குடமுழுக்கு நடத்தினாங்க. பாப்பானா விடாத, அவன் மந்திரன்னா சொல்லிட்டான், அவன் சம்ஸ்கிருதா மந்திரா பவர்னா சொல்லிட்டு எந்த மண்ணுன்னா பண்ணிக்கிட்டான். ஏன் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன், அந்த பாடலும் சொல்லுது, அந்த பாடல் பிரகாரம் அழிஞ்சான வேந்தர் உங்களுக்குன்னா கொழுப்பு, திரும்ப பாப்பனை எடுத்துன்னு வந்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அழியறதுக்கான்னு கேட்ட உடனே ரொம்ப போல்டாக நின்று உண்மையிலே இந்த ஊர் மக்கள் சப்போர்ட்டிவாக இருந்து நானும் என்னால் முடிஞ்சது நம்முடைய அன்பர்கள் 14 பேர் தமிழ் அரசியல் பயிற்சி காலேஜில் படித்து பட்டம் வாங்க இருக்கிறாங்க. அவங்கள விட்டு பண்ணு என்ன பாப்பா ஏதோ 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்பான்னு சொன்னாங்க. ஃப்ரீயாக பண்ணு, நம்ம அன்பர்கள் என்னோட ஆசிரமம் நாங்கள் தான் வந்து தங்கினோம் முதல்ல சாமி தங்கின இடம் இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க போனேன். எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பண்ணி கொடுத்தாங்க அற்புதமாக. இன்னைக்கு மண்டல அபிஷேகம் 3வது நாள் அபிஷேகம் நடக்குது. இந்த 14 பேரை பிரித்து ஆளுக்கு ஒரு 3 நாள் பண்ணி கொடுங்கன்னு இன்னைக்கு நடந்துன்னு இருக்கு. சரியா? அது எனக்கு ஒரு சின்ன வெற்றி. இவ்வளோ நாள் நம்ம லப்டுன்னு அடிச்சு இவ்வளோ நாள் நம்ம உண்மையை சொல்லி ஒன்றுமே இல்லாமல் போகாமல் ஊர் ஜனம் போல்டாக நிற்கிது எங்க சாமின்னு. சரிதா? அவர் சொல்கிறார் கரெக்டாக. அவர் என்ன சொல்கிறார், தமிழில் பொண்ணு பண்டா தமிழில். புரியுதா? அது ஒரு பெண்ணடியாரம் உண்டு அந்த யாகத்தில். பெண் தெய்வமே பெண் இருக்குது. அங்கே அந்த பெண்ணுக்கு கௌரவ போஷத்துக்கு இவனு தான் அப்பா அம்மாவை கொலை பண்ணுறவங்களாச்சு, இவனுக்கு ஏன் பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்க போகிறானுங்க? பெண்ணடியார் அந்த 5 குண்டத்தில் 7 கன்னிமார்கள் குண்டத்துக்கு இந்த அதிர்ஷ்டம் இந்த 14 பேரில் ஒரு பெண்ணடியார் படித்து பட்டம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து எம்ஏ எம்ஃபில்லு தமிழில் இருக்கிற ஆர்வத்தினால தமிழ் பூஜை செய்யறதுக்கு தனியாக படித்து அவங்களும் பட்டம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அடி உக்காரன்னா உட்காந்து கும்முன்னு செஞ்சாங்க அந்த யாகத்தை. ஜனங்க அவ்வளோ சந்தோஷப்படும், அவ்வளோ சந்தோஷம். யாகத்தில் வந்து ஆண் பிள்ளை தான் விடுவாங்க. அப்போ அவங்களுக்கு துணைக்காக அதே ஊரை சேர்ந்த 2 பெண்கள் ஒரு நாள் மறுநாள் 2 பெண்கள், அந்த பெண்கள் அவ்வளோ கண் கலங்கிட்டு போனாங்க. யாகத்தில் நாங்கள் உக்காந்தது இல்லை, உங்களால் தான் நாங்களும் யாகத்தில் வந்து பொருள் எடுத்து கொடுக்கல 2 பேர் தேவைப்படும், அது உட்காந்து அவங்களும் கொடுத்தாங்க. உண்மையிலே இது நினச்சி சின்னொன்று கோயில் தான், ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியாத புரட்சி. பண்ணுமா இல்லையா? இப்போதான் எனக்கு இன்னும் தெம்பு வருது. அப்போ நம்ம இன்னும் எடுத்து சொல்லலாம், உண்மைகளை எடுத்து சொல்ல அதுக்கு கண்டிப்பாக எங்கே ஒரு இடத்துல கடவுள் செவி சாய்க்கிறான். அந்த குடமுழுக்கு பண்ணது அது தனி கதை. அப்புறம் நான் உங்களுக்கு பல முறை சொல்லிடுறேன். அதுக்கு தனியாக ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வகுப்பு தான் எடுக்கணும்னு நினச்சேன். முடிஞ்ச அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பொது வகுப்பு அதோட அதை எடுக்கலாம். எப்படி எனக்கு ஐநாரப்பனுக்கும் அந்த பூரணி பொருட்களுக்கும் என்ன உறவு, எப்படி ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு, எப்படி மஞ்சமாதம் என்ன மகனே என்னாங்க, இது எல்லாம் நான் எப்படி அவங்க ஒரு பிறவியில் சத்தியகன்ற மகனாக அவங்க எடுத்து கொஞ்சி வளர்த்த பையன் நான் சத்தியகன். மஞ்சமாதா இன்னைக்கு மலைக்கு போனேன். மலை எவ்வளோ கடுமையான உங்களுக்கு தெரியும். சபரிமலைலாம் எப்படி மொட்டா குடியும் கூட போய்விடுவான். 40 நாள் கண்ணார்பா மலையிலேருந்து கீழே தச்சு பிடிச்சி தள்ளிட்டோம் சொல்லு. அப்படிப்பட்ட அந்த பயம் உள்ள ஒரு மலை. நான் போனால் மஞ்சமாதா மகனேன்னு வரேன். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? மகனேன்றாங்க, விடவே மாட்டாங்க. கிளம்புனா போ, அதை ஒரு நாள் இருந்துட்டு போ, 2 நாள் இருந்துட்டு போ. கம்பெனி இந்த வாட்டி 2 நாள் இருந்துட்டு வந்தோம். போகாது இல்லைம்மா போகணும், நான் அங்கே இது பண்ணோம். அப்புறம் நானே சொல்கிறேன், இவங்கள நினச்சிப்பாங்களா கூட இருக்கிறவங்க, அதனால் இவங்களுக்கு நிரூபணம் காட்டுறாங்க. 8 மணிக்கு கிளம்பலான்றேன், இல்லை 10 மணி தான் கிளம்புன்றேன். அதை சொல்கிறேன், மஞ்சள் 10 மணி தான் கிளம்புன்றாங்க. எந்த வேலையுமே இல்லை, எப்படி சாமி 10 மணிக்குன்னு? இவங்க தான் சாட்சி, ரெடியாரம் காளிமுத்தம் தான் தெரியல சொல்கிறாங்க 6 மணிக்கு. அப்புறம் யூஸ்வலாக இருந்த ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான் செஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறோம். அந்த ரூமை பூட்டுறாங்க. கரெக்டாக 10. ரெடியார் அவர் வாட்சில் காட்டுறது, சாமி 10 மணி சாமி கரெக்டாக 10. கொஞ்சமாக தான் நிரூபிக்கிறாங்களா அவங்களுக்கும்? ஸோ அது தனி கதை இல்லையா? அதனால் என் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய முற்பிறவி தாய் தந்தையர் அவங்களுக்கு நான் கட்டுற கோயில் நான் சொல்லி நான் ஊர் அன்பர்களுக்கு இது
மறைமுகமா என்னோட அப்பா அம்மாவுக்கு கட்டுற கோயில். அதனால நான் என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் நான் அந்த அளவுக்கு செஞ்சேன் என்னால். அதுமாதிரி குடமுழுக்கும் ஆசிரம செலவில் செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படுங்க. அது மாதிரி அதை செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் அந்த மண்டல பூஜைக்கு பெண்ணடியார் கருவறை பூஜை செய்யக்கூடாதுன்றான்ல, பெண்கள் போகக்கூடாதுன்னு. இந்த மாவை விட்டு கருவறை பூஜை பெண்ணடியார் முதல் நாள் செய்யட்டும், அந்த 3 நாளாக இருக்குல்ல, பிரித்து செய்யட்டும் அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு திடீர்னு பெண்கள் போகக்கூடாது. அது சின்ன கோயிலாக இருந்த வரைக்கும் போகலாமா, இப்போ பெரிய கோயில் ஆச்சா அந்த கருவறை படியை தாண்டி பெண்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே 2 பெண்கள் உள்ளே உட்காந்துக்கிறாங்க, அப்போ அவங்கள வெளியில் கூப்பிட்டுக்கலாமான்னு கேட்டேன். பூரணி பொறுக்கையில் உட்காந்துக்கிறாங்க அப்பா உள்ள கருவறை உள்ள பெண்கள் தானே அவங்க, அப்போ அவங்கள வெளில கூப்பிட்டுக்கலாமா? அதுலேயும் ஊர் ஜனங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அலவுட் ஆகணும். சாமி என்ன சொல்கிறார், அவங்கள அலோவ் பண்ண சொன்னோம். அலோவ் பண்ணு. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். உடனே சப்போர்ட்டே நிற்கிது. நீ என்ன சொல்கிற, சாமி சொன்னார் அதுதான் கரெக்ட், அவள் தான் விடு. அந்த மாதிரி அற்புதமாக பண்ணு. சரி, இப்போ அடுத்தது என்ன உடைக்கலாம்? பெண்கள் ஆண்கள் வேதத்தை உடைச்சாச்சு. நீ ஒன்று எல்லா பெண்ணையும் கருவறை பிள்ளை அந்த மாதிரி படித்து பட்டம் வாங்கியிருக்குது. எம்ஏஎம்ஃபில் படித்தது இல்லாமல் தமிழ் பூசாரி இதுக்கு சென்னையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 1 வருஷம் படித்து பட்டம் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வந்துருக்குது. முறையோடு தான் செய்யுது. அதை ஒன்று சும்மா பெண்கள்லாம் உள்ள அப்படி விடு அப்படி விடலை, முறையோடு செய்து யாகத்தில் முறையாக உட்காந்து யாகம் பண்ணுது, கருவறை பூஜை பண்ணுது. அவங்க வீட்டுக்காரரும் அவரும் படித்து அவரு பிஎட் வாத்தியார், அவரும் 2 பேருமே அந்த தமிழ் ஆர்வத்தினால அவங்க எல்லாம் செய்கிறாங்க. 2 பேரும் பூஜை செய்கிறாங்க. அடுத்தது என்ன உடைக்கலாம்னா ஜனங்களை உள்ள விடு. தெரியுதா? கட்டளைக்கார வராங்க 48 நாள் மண்டல பூஜைக்கு. கண்டிப்பாக கோயிலுக்கு வரோம். அவங்க ஒன்றும் குளிக்காமலாம் சுத்தபத்தமெல்லாம் வரமாட்டாங்க. சுத்தபத்தமாக வராங்கல்ல, புறத்தில் குளிச்சுட்டு வராங்க. அப்போ அகத்தில் அவங்களுக்கு நம்ம நாடி சுற்றி பண்ணுறோம்ல, இங்கே ஞாயிற்றுக்கிழமையான நாடி சுற்றி. அது இல்லாமல் அவங்களுடைய பயிற்சியிலேயே அனுட்டான பயிற்சின்னு இருக்குது. அந்த அனுஷ்டான பயிற்சி அவங்களை உட்கார வச்சு அங்கேயே செய்யவே. இப்போ புற சுத்தத்துக்கு புறம் தூய்மை நீரால் அமையும் குளிச்சிடுறாங்க. அக சுத்தத்துக்கு உட்காந்து அந்த அனுஷ்டானம் பண்ணவே பண்ணுறாங்க. பண்ண உடனே பால் அபிஷேகமாக லைனாக எல்லாரையும் உள்ள அவங்கவுங்க கையில் பால் விட்டு பால் அபிஷேகம் லைனாக. அடுத்தது சந்தன அபிஷேகமாக அந்த பூசாரி சந்தனம் கொடுத்து ஒருத்தவங்களும் சந்தனம் நடந்துனுக்குது. பெல்லு மணி அடிக்குது இல்லை, அந்த பூச்சி தான் நடக்குது. வெற்றிகரமாக முதல் நாளே 10 பெண்கள் சாமியா விடு, ஒரு பெண் தானே போகக்கூடாதுன்னு 10 பெண் போயிட்டாங்க பருவில் இல்லையா? அப்புறம் ஒருத்தர் நான் லுங்கி கட்டினுக்கிறேன், குளிக்கல, நானும் வரலாமான்னு கேட்டாராம். இது ரொம்ப ஓவர் இல்லை அது. அப்புறம் சார்கெஸ்ட் கூட வந்து கேட்பான், அதெல்லாம் விடாத, அதெல்லாம் வேணாம். கோயில் என்ன குளிச்சுட்டு வா, அவங்க சொல்கிற அனுஷ்டானம் உட்காந்து 2 நிமிஷம்தான் அது, அதை செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு தீபாரதனை காட்டுவாங்க. அடுத்தது நெய் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், ஒன்று வந்துட்டு வா. சாம மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க அவங்க. ஏன் தேங்காயாலேயே அந்த சாமியை பூஜை பண்ணுறாங்க. இப்போ இதில் மறைமுகமாக நான் என் குருநாதர் கட்டையில் தான் நிறைவேற்றுறேன். உங்களுக்கு தெரியாது, பிராமணர் தானே பிரம்மேந்திரர். பிராமணம்பம் குறவரை பூஜை செய்யணும் அப்படி தானே சொல்லணும், இல்லையே. அதனால தான் அவர் குருநாதர், அவர் சந்நிதி வச்சுக்கிறோம். பாப்பானுங்க மோசமானவங்கன்னு நான் திட்ட முடியுது. ஒரு பிராமணன் பிரம்மேந்திரருக்கும் சந்நிதி வச்சு இதோ 18ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட போகிறோம். அவருக்கு அன்னதானம்லாம் பண்ணி கிராண்டாக கொண்டாடுறோம். தெரியுதா? ஏன்? அவரு சொன்னது தான். அவர் என்ன சொன்னார்? அனைவருக்கும் பொது என்ற கடவுளை ஒரு சிலருக்கே ஆக்கிவிட்டனர். புரியுதா? அனைவருக்கும் பொதுவான கடவுள், அதை போய் ஒரு சில பாப்பானுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஏன் பார்க்குற? ஏன் ஆகிற? பெரிய தப்பு இது இவங்களுக்கு. அதை தான் செஞ்சு. தெரியுதா? அப்புறம் அவர் இன்னொன்று சொன்னார், இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இடைத்தரகர் முறை ஒழிக்கப்பட வேண்டும். என் குருநாதர் கட்டளை. இறைவனுக்கும் மனிதனின் நடுவில் இடைத்தரகர் யாரு? பூசாரி. நீ பிரார்த்தனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லணுமா, அவர் இறைவன்கிட்ட பூஜை பண்ணி அதுக்கு சாங்ஷன் வாங்கி உனக்கு பிரசாதமாக கொடுப்பாராம். இது என்ன வேலை?
அந்த பூசாரி நம்மளும் மாதிரி தான், எல்லா வித ஆசுபாசம் இருக்கிற பூசாரி. இது நிலை கருணை எல்லாம் கடந்தவரா இல்லை. அப்போ குருநாதர் சொன்னது சரி தானே. அதை ஒழிச்சாச்சா, அவங்க கையாலே ஊற்று பால் அபிஷேகம், அவங்க கையாலே தயிர், நீ சந்தன அபிஷேகம் பண்ண என்ன, உன்னுடைய கடவுள் நீ பூஜை பண்ணி அவர்கிட்ட நீ வேண்டி நீ வர வாங்கின்னு போயினேரு. இடைத்தரகர் யாரு? இடைத்தரகர் யாரு? ஏன் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டினவர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இல்லையா? அவர் மறைஞ்ச பிறகுதான் பல தலைவர்கள் பாராட்டினாங்க. அவர் மௌனமாக புரட்சி செய்தார். எல்லாருமே கருவறை பூஜை வச்சு மௌன புரட்சி செய்தார். வெற்றிகரமாக இங்கே நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன அங்காள பரமேஸ்வரி கோச்சிக்கினாங்களா? ஏன் எல்லாரையும் கருவறையில் விட்டேன்? இல்லையே. அதுதான் இது. அதனால இது நம்முடைய முதல் இதெல்லாம் இல்லை இது கூட. ஆனால் செயல்படுத்தணுமே, அங்கே மனிதர்கள் விடணுமே அதை. அதனால் அர்ப்பசி மக்கள் விடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு நான் சொன்ன அவங்களுக்கு விளக்கெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சாமி அவ்வளோதான். சாமி என்ன சொல்கிறாரு அது மட்டும்தான் கேட்பாங்க. சாமி செய்யின்னா செய், செய்யாதானே செய்யாத. நான் செய்யன்ற செய்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இது நடுவில் நடைமுறையில் கடவுள் நமக்கு நடைமுறைப்படுத்துறது ஒரு வாய்ப்பு கொடுத்தான் பார். நான் அதை தான் சொன்னேன் இவங்களுக்கு. இந்த கோயிலே கட்டி இல்லைன்னாலும் என்னால் அதை செயல்படுத்தியிருக்க முடியாது. இதே மாதிரி நம்ம அன்பரில் ஒரு பெண்ணடியாக இருப்பேன், அந்த பட்டம் வாங்கி வந்துலனாலும் என்னால் செயல்படுத்திருக்க முடியாது. நான் எங்கே போவேன்? முன்ன பின்ன தெரியாத பெண்களை எதை நம்பி நம்ப விடுறது? எல்லாமே முடியுது. இப்போ அவங்கள செயல்படுத்தினோடனே இதே ஊர் மக்கள் சாமி சொல்கிறார் செய்யின்னு அவங்க மனசு வருது. ஏன்னா 20 வருஷம் அவங்களும் பழைய மாணவர்கள். இவங்களுக்கு நான் சொல்லி அனுப்புகிறேன். இந்த உதாரணம் சொல்லி, திருப்பனந்தாளில் பெண் தான் கருவறை பூஜை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மேலாடை சரியுது. கையில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த இதுவை எடுக்கிறாங்க, பழம் இதெல்லாம் எடுக்கிறாங்க, பஞ்சாமிரத்தை எடுத்து அபிஷேகம் பண்ண நேரத்தில் மேலாடை சரியுது. இந்த காலத்துலலாம் மேலாடை செஞ்சால் அது ஃபேஷன். அந்த காலத்தில் அந்த பெண்களுக்கு அவமானம். அப்போ சரியும் போது இப்போ இவங்களால பூஜையை அது கீழே போட்டுட்டு அதை இழுத்து கட்ட முடியாது. ஏன்னா பூஜை கெடும், பெரிய பக்தி அந்தம்மா. ஆனால் மேலாடை சரிச்சு அவமானம். அப்போ எதிர்க்க நின்று பார்க்குற ஆண்கள் பெண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க மாட்டிக்கினாங்க. இப்போ இவங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களா, இல்லை அதை டொப்புக்குன்னு திரும்ப பாதத்தில் போட்டு மேலாடை பிடிப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போது அந்த அம்மா சிவனே உன் பக்திக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமான்னு கேட்குறேன். எவ்வளோ அந்த கழுத்தில் அழுத்தி இப்படி சரிஞ்சுக்கினே இருக்குது அது. அப்போ அந்த திருப்பனந்தாள் சிவலிங்கம் இருக்குது இல்லை, பெரிய சிவலிங்கம் சாஞ்சி அந்த அம்மாவுடைய மேலாடையை தாங்கி பிடிக்குது சரியாம. திருப்பனந்தாள் இங்க இருக்கிற திருப்பணம் கும்பகம். அதுதான் அந்த கோயிலுக்கு சிறப்பே. இன்னைக்கும் போய் தலை வரலாறு கேட்டா இதுதான் தலை வரலாறு. மேலாடை சரிய தாடகை அந்தம்மா பேரு. தாடகி பூஜை செய்யும் பொழுது மேலாடை சரி சிவன் தாங்கி பிடித்தான். இன்னைக்கும் அந்த கருவறை சிவலிங்கம் சாஞ்சி இருக்கும். எல்லா சிவலிங்கம் நேரம் இருக்கும், அந்த கருவறை சிவலிங்கம் சாஞ்சி இருக்கு. ஏட்டா அந்த மாதிரி தாங்கி பிடி சிவன் சாஞ்சி தாங்க. அப்பதான் சிரிச்சவங்களாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி பக்தியும் பொய்யில்லை, அந்த சிவனும் பொய்யில்லை. பத்தியா? அப்போ அந்த காலத்திலே கருவறை பூஜை பெண் பண்ணியிருக்கிறாங்களா? உதாரணத்துக்கு இருக்குது. அப்புறம் எப்படி இப்போ கருவறையில் பெண்கள் பூஜை பண்ணக்கூடாது? என்னது இதெல்லாம்? வெறுமனே வருமானத்துக்கு வியாபார போட்டி. அப்படி பெண்களை ஒதுக்கிறது, அதுக்கப்புறம் நான் பிராமணனை ஒதுக்கிறது, அப்புறம் அதில் பிராமணம் மட்டும்தான்றது. அப்போ தட்டில் இருக்கிற காசுலாம் அவனுக்கு தான். அவரை பெரிய கோயிலில் இருந்தால் கேட்கவே வேணாம், காசு பிச்சின்னு போகும். இப்படியா பண்ணுறது? கடவுளை வச்சு இந்த மாதிரியா வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ தப்பு இல்லை? அது நம்ம தானே உடைக்கணும். உண்மை தெரிஞ்சு நம்ம தானே உடையும். அதனால நான் தொடர்ந்து அதையெல்லாம் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஏன்னா அது அதிர்ஷ்டம் என்னோடு இருப்பவர்கள் சரியாக புரிந்து கொண்டு நான் இதெல்லாம் சொல்ல அவங்க செயல்படுத்த முடியுது. இந்த போன வாரம் வெற்றி வாரம் தான் எனக்கு. அந்த தமிழ் குடமுழுக்க அவ்வளோ அற்புதமாக செஞ்சு கொடுத்தாங்க நம்ம அன்பர்கள். அது இதுவும் அதே மாதிரி இப்போ மண்டல அபிஷேகம் செய்து அது மாதிரி பெண்ணடியாரை விட்டு அவங்க ஒரு நாள் பூஜை அவங்க பண்ணாங்க. இப்போ நடுவில் என்னைக்குன்னா அவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது பண்ண போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடவுள் அருள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஐனாரப்பன் அவங்க அந்த
தண்ணி ஊற்றும் போது அவங்க அவ்வளோ எனக்கு சொல்லிட்டு அந்த அருள் எல்லாம் நல்லா இறங்கிருது. நீ ஒன்றும் சந்தோஷப்படு, நல்லா அமைஞ்சுதுன்னு அவங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு வந்து கிடச்சி நல்லா இதுவாச்சு. சொன்னேன் நல்லா கோயிலின் மேல் பிச்சின்னு போயிடும். கோயில் நான் பெண்களே இப்போ இங்கே வரவங்களே கூட இது மாதிரி தெரிஞ்சா 48 நாள் இருக்குது, வரலாண்டா நம்மளும் எப்போனா சாயங்கால நேரத்தில் குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு சாயங்காலம் தான் மண்டலம் பூஜை பண்ணுறாங்க. குளிச்சுட்டு வந்து நம்மளும் நம்ம கையால் பால் எல்லாம் அந்த அனுஷ்டானம் பண்ணிவிட்டு நம்மளும் பண்ணலான்னு எல்லாருக்கும் ஆர்வம் வந்துடும். அது எல்லாம் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அது எங்கேயோ போயிடும். சரி, திரும்ப பாடத்துக்கு வரலாம். புத்தர் பாடம் இதில் வந்து இப்போ நான் சொல்லின்னு வந்தேன் இல்லையா, இதில் அப்போ இது வந்து பாப்பாறை இடைஞ்சல் தானே. இது சின்ன கோயிலில் செய்ய முடியுது, ஏன் பெரிய கோயிலில் அதே திருப்பனந்தாள் கோயிலில் கூட செய்ய முடியலையே? அதே திருப்பனந்தாள் கோயிலாவது நீ பெண்ணை விடணும்ல. தலைவரலாறு மட்டும் போட்டுறது, அதை போட்டுறது, இதை போட்டு பாப்பன் விட்டு விலை கொடுத்தோன்னா அப்போ அந்த காலத்தில் அப்படி இப்படின்னு அதுக்கு நகாசு வேலை வச்சு அதுக்கு வேற காரணம் சொல்லி விட்ருவோம். அதே திருப்பனந்தாளில் விடு, பெண்ணடியாரை விடு. ஏன் இவங்க தான் அனைத்து ஜாதி அர்ச்சகர் போடுறாங்களே, போடு. அதுக்கு ஒரு பெண்ணடியாரை நான் பிராமின் அடியாருக்கு பயிற்சி பெற்றவங்க பிறகு இங்கே யாகம் பண்ணாங்களே அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு கருவறை பூஜை செய்ய விடு. பயம் பிராமணன் என்ன ஏற்படுத்துறா? பயமுறுத்திடுவான். புரியுதா? உனக்கு டிமில்னு ஆயிடும், உனக்கு டமில்னு ஆயிடணும்னா அம்மாவும் எவ்வளோ சுவாமி அடி. இப்போ அந்த பயத்தை போகணுமா இல்லையா? ஏன் ராஜாங்கள்லாம் அப்படிதான் பயமுறுத்துறான். ஏன்னா ஒரு பாப்பா அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணிட்டுக்கிறான். அப்புறம் இந்த வழக்கு போன உடனே அந்த ராஜா தண்டனை கொடுக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்? அவனுக்கு தான் இந்த சாஸ்திரத்தில் இப்படி புலி வச்சுக்கிறானே அதை தூக்கி காட்டுறான். ராஜா நாங்களாம் பிராமணர்லாம் எங்கள் அப்பா அம்மா கொலை பண்ணுறதில்ல, எங்களை ரைட் ஷாக்கா, நீங்கள் எங்களை தண்டனை கொடுக்கப்படாது, அப்பாவே கொலை பண்ணாலாம் நாங்களாம் பாவம் பண்ணுறவங்கன்ட்டு தமபதத்திலே இருக்கு. அப்படி மீறி நீங்கள் பாவம் நீங்கள் தண்டனை கொடுத்தீங்கன்னா உங்களை பிரம்ம கத்தி வந்து பிடிச்சிக்கோ. ராஜாங்கள்லாம் பயந்துட்டானுங்க. எவ்வளோ பேர் ராஜாங்கள்லாம் எதிரிகளை பயப்படாத ராஜாலாம் பாப்பார புழுவுக்கு பயந்தான் சார். உன்னை வந்து பிரம்மகத்தியை போச்சுக்கான். நான் அவங்களதான் அவங்க பசிக்கு வரான், நம்மளுக்கு அவன் அதான் அவங்க அப்பா அம்மா அவன் கொலை பண்ணிடுறான் விடு அப்படின்னு கூட இன்னொரு பாப்பா. அவ்வளோ ராஜா அவங்க அப்பா அம்மா அவன் கொலை பண்ணிடுறான், அவங்களாச்சு அவங்களாச்சு எதுக்கு இன்னத்துக்கு ரொம்ப அது ஒரு பிரம்மகத்தி வந்து பிடிச்சிச்சுன்னா அது வேற தொல்லை. அதை ஓட்டிங் கிடக்கணும். யாரை வச்சு ஓட்டுறோம்? அது பாப்பனை வச்சு தான் யாகம் நடத்தி அவனுக்கு நிலதானம், கோதானம், கொலதானம் எல்லாத்தையும் கொடுத்து அது வரையும் பிரம்மகத்தி தான். பிரம்மகத்தி வச்சு பயமுறுத்தனான் சார் அவன். ஆனா அறம்னு ஒன்று இருக்குதுல்ல, சித்ராகுப்தன் கணக்கு, தர்மம் கணக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, ஆங்கிலத்தில் மாரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அது இந்த இவன் புச்சின்னு பயமுறுத்தினான், அதனால பயந்து ராஜா அவனை தண்டிக்காம விட்டுட்டான். அப்படியா பார்க்கும்? இல்லை, ஒரு அரசன் வந்து ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி. அதனால அரசன் வந்து பாரபட்செல்லாம் நடுநிலையா என்று அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் பாப்பாம் புழுவை நம்பி பயந்துக்கின்னு அவன் எல்லாத்திலையும் சாஸ்திரம், அவனுக்கு மதமாவது ஒன்றும் அது புத்த மதமாக இருந்தான்னா, அவனுக்கு சமண மதமாக இருந்தான்னா, அவனுக்கு இந்து மதமாக இருந்தான்னா, அவன் ஆதி யூத மதமாக இருந்தால் அவனுக்கு வேலை இதே தான். என்னன்னா சாஸ்திரத்தில் புழு நுழைக்கிறது. ஏற்கனவே சொன்ன யூத சமயத்தில் இயேசுபிரான் யாரை கண்டிக்கிறார்? இவனை தான் கண்டிக்கிறார். ஏன்? டால்முட் எழுதிட்டான். அங்கங்க அவன் என்னென்ன கொடுமை செஞ்சான்றதுக்கு சாட்சி இந்த சாஸ்திர புழு தான். அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான்னா சிறுமிகளை கற்பழிக்கிறதான். கோயிலுக்கு வர சிறுமிகளை பிராமணர் வந்து என்ஜாய் பண்ணிக்கலான்னு கடவுள் ரைட்ஸ் கொடுத்துட்டாரான். தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அங்கே எங்கே நடந்தது? இங்கே இருக்கிற கிறிஸ்டியன் பாதிரியாருங்க எடுத்து சொல்லணுமா இல்லையா? நம்மளுக்கு இவங்களுக்கே தெரியாது, இவங்களும் சொல்றதே கிடையாது. ஏசு நாமத்தினால பேய்களை ஓடிப்பாங்க, பிசாசங்களை ஓடிப்பாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. பிதாவே இவர்களை பாரும், பாவிகளை பாரும் அப்படி இப்படின்றது நம்ம நடக்குது. அதை விடு என்ன. ஆனால் அவன் சொல்லணும்ல, இயேசு ஏன் கொன்னாங்க? டால்முடில் இதே மாதிரி எழுதிக்கினான். 3 வயசு
பெண் குழந்தையே அந்த கோயில் பாப்பார பூசாரி அவன் அனுபவிச்சுக்கலாம், பாலியல் ரீதியா என்ஜாய் பண்ணிக்கலாம். எழுதி வச்சுக்கிறான் சார். நீங்க ட்விட்ச் வச்சிருந்தா இந்நேரம் ஓடும் அதில் டிஸ்பிளேல சாட்சியோட. நான் வெறுமனே சொல்லி எனக்கு போர் அடிச்சிச்சு. எழுதி வச்சுக்கிறான் டால்முட்ல. தெரியுதா? 3 வயசு ஒரு நாள் ஆயிருந்தா போதுமா, அந்த பெண் குழந்தைய அந்த பாப்பார பூசாரி அம்மா அனுபவிச்சுக்கலாமா? புரியுதா? இங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு அதுக்கு தமபதல் புழுவி தண்டனை தப்பிச்சுக்கிறது. அங்கேயும் வெளியிலிருந்து நுழைஞ்சவன் தான் யூத சமயத்துல. அங்க இந்த மாதிரி சிறுமிகளை கற்பழிச்சுட்டு அதுக்கும் கடவுள் சொன்னார் சாஸ்திரம்னு எழுதி வச்சு அங்க தண்டனை வாங்காம தப்பிக்கிறது. அந்த யூத ராஜாங்களும் இன்னைக்கு இல்ல, இங்க இந்து ராஜாங்களும் இன்னைக்கு இல்ல. ஓஞ்சானுங்களும் எல்லாம் இப்பதான் ஓஞ்சானுங்க. இந்து ராஜா எல்லாம் ஓய்ஞ்சு ஒரு 50 வருஷம் கூட ஆகாது. ஏன்பா ஓய்ஞ்சாங்க? அதே கிறிஸ்டின் ராஜாங்கள்லாம் இருக்கிறான். இங்கிலாந்து அரச குடும்பம் சொல்லுதா, டயானா விவகாரம் அப்படி பிச்சுன்னு இருக்குது. அது சவுதி மன்னர் குடும்பம், முஸ்லீம் ராஜாங்களாம் இருக்கிறான். சவுதி மன்னர் குடும்பம், கத்தார் அரசர் வந்தார், இங்க கை குலுக்கிட்டு போனார், இருக்குதா? ஏன்பா இருக்கிறாங்களா இப்போ இவங்க? ஏன்பா இல்ல? சாதாரண மன்னர்ல இவங்க பொன் வைந்த பராந்தக சோழர், ராஜராஜ சோழர், உலக அதிசயமா அதை கட்டியமா ஒருத்தன் கூட காணண்டா. ஏன்னா எல்லாம் இந்த பாப்பார புழுவுக்கு பயந்துக்குன்னு அவனும் தண்டிக்காமலே விட்டான். சிறுமியில கற்பழிக்கிறதுப்ப தண்டிக்காம விடலாமா? ஏன் கடவுள் பேரால புலி விட்டுனா பயந்துருது, அந்த பயம்ன்றாங்களே அது மாதிரி ஒரே பயம் போச்சு ராஜாங்களுக்கெல்லாம். ஐயோ பிரம்மகத்தி நம்மளை பிடிச்சிச்சுன்னா, அதனால இது மாதிரி பண்றத அதை தான் அங்க இயேசு கண்டிக்கிறார். இந்த மாதிரி போய் கடவுள் எங்கன்னா சொல்லுவாரா? பெண் குழந்தை நெஞ்சவங்களும் இல்லை இனிமேலும் புழுவுறானுங்க ஓடுங்க வெளியில போங்கடான்னு திருத்தினார். நீங்களாம் யூதர்ல கிடையாது, வெளியிலேருந்து வந்த பாப்பானுங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்கன்னார். அதுக்கு பதிலாக அவரே காலி பண்ணு. இங்க தமபாதத்தில் இவ்வளவு சொருவி இங்க யாரும் அவங்களை திருத்தவே இல்லை. பயந்துக்குன்னே அவங்களெல்லாம் விட்டு கடைசியில தர்மம் தவறிய ராஜா. தர்மத்தில் நிலை நின்ன ஒரே அரசன் தமிழ் மன்னா மனுநீதி சோழன் மட்டும்தான். பெரிய புராணத்துல இருக்கு. அந்த பசுவோட கன்ற தேரி ஏத்திடுறான்னா இளவரசன் தெரியாம தேரை வேகமா, இப்போ பசங்க சின்ன பசங்க கார் ஓட்டி ஆக்சிடென்ட்லாம் பண்ணிடுதுங்களா, அந்த மாதிரி அவன் தேர் எடுத்துன்னு வேகமா ஓட போய் திடீர்னு குறுக்குல கண்ணுக்குட்டி வந்தோடனே அது மேலே தேரி ஏறிட்டு கண்ணுக்குட்டி செத்து போகுது. அப்புறம் அதை தூக்கி போகிறப்ப போட்டுட்டு அவன் போயிடுறாங்க. இளவரசர் தானே அப்படின்ட்டு. ஆனால் அந்த பசு ஆராய்ச்சி பண்ணி அடிக்குது. மனு நீதினா அவன் அவ்வளோ நீதி. யாருக்காவது குறையது தான் அந்த மணியை அடித்தா உடனடியாக எனக்கு தெரியணும். ஏன்னா இவனுக்கெல்லாம் வழியிலேயே தடுத்துருவானுங்க. கூட இருக்கல எங்கன்னா போனால் இதெல்லாம் போய் என்னத்துக்கு அவங்ககிட்டலாம் சொல்லின்னு இருக்கிறா, போ அப்படின்னு இந்த வழியிலேயே தடுத்துடுறது. அந்த இப்படி ஒரு தகவலே அவனுக்கு போகாது. அவனுக்கு காதில் இவனுக்கு பாப்பானுங்களை மட்டும் சுற்றி ஆலோசனை கூட்டம்னு பாப்பானுங்களை வச்சுக்கிறது. அவனுக்கு ராஜா நம்ம தான் ஜெயிச்சோம், நம்முடைய பிளேன்லாம் யாரையும் சுட்டே விடுத்தலை, அவங்க பிளேன் தான் சுட்ட விடுத்துறாங்க அப்படின்னு புழுவி அங்கே வெண்சாமரம் வீசினே இருக்குது. அப்புறம் அவன் போட்டுட்டு எத்தனையோ இந்திய பிளேனு நாங்கள் சுட்டு விடுத்தணும் படுற வீடியோ போட்டோன்னா, அப்புறம் இன்னத்துக்கு அந்த தளபதி ஆமாம் சுட்டு விடுத்துட்டாங்க தான், சின்ன தவறு நடந்துச்சு. இதெல்லாம் புரியுதா? பிராக்டிக்கலா இன்னைக்கே தான் நடக்குது. இவங்களை வச்சுன்னு அப்படியே இந்த மந்திரம் வந்துடுது காதுல. அதனால அண்ணன் பார்த்தான், ஆராய்ச்சி மணி கட்டு, யாரு அந்த ஆராய்ச்சி மணி அடிச்சாலும் நேரம் என்கிட்ட கூட்டும். ஏன்னா மணின்னு ராஜாவுக்கு நேராக சத்தம் கேட்கும். அதனால இவன் அவன் குறைய நான் களையணும், இதான் சரியான வழி. அவனை பிடிச்சின்னு ரெக்கமெண்டேஷன் பிடிச்சின்னு மனு போட்டுன்னு செஷன் கோர்ட்டுக்கு போட, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போட, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போட, அங்கிறப்ப பணம் சேர்ந்து அதை என்ன பண்ணுமோ பண்ணிப்பானுங்க பாப்பர ஜட்ஜுங்களா. பெரியார் சொன்னாரா, அதை எவ்வளோ போராடி நீ வந்தாலும் அந்த தீர்ப்பு எழுதுறதுல பாப்பாமே உட்காந்து போண்டா, அப்புறம் அவன் எதிர்த்து தான் தீர்ப்பான், அவன் தீர்ப்பா எழுதுவான் சொல்லிட்டு போனார். அது மாதிரி மனு நீதி அதை கட்டினா. அப்புறம் அந்த பசு அது அந்த கண் எழுந்து நீங்கள் பார்க்கலாம், மாடுங்களாம் அழுவுறதெல்லாம் பார்க்கலாம். நல்லா கண்ணீர் விட்டு அழுங்கப்பா, கண்ணீர் விட்டு அழுதுன்னா அந்த ஆராய்ச்சி மணி அடிக்குது. அது டான் யார போய் பாருன்னா பார்த்தா பசு. ராஜா அது ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி அடியாது இருக்கவே அதில் ஒரு கொடி சுற்றி போயிடுச்சு.
அந்த கொடியை தின்று அதில் அந்த செடியை தின்றதுக்காக இந்த பசு பிடிச்சி இழுக்க போய் அதால் அடிச்சிச்சு ராஜா. மந்திரிகளை பேச்ச நம்பாதவன் தான் உண்மையான ராஜா. சரிதா? அவனுக்கு நான் வந்து பார்க்குறேன்னா நீங்களும் வரீங்க, நான் வரத்துக்கு தான் கட்டி வச்சு. அது பார்த்தா பசு அழுவுது, கண்ணில் கண்ணீர் வருது, பிரச்சனை இருக்குது. அது போய் பாரு என்ன. அப்புறம் அங்கே அங்கே வந்துடும். அப்புறம் மாதிரி இளவரசர் பேரில் கண்ணுக்குட்டி செத்து போச்சு, மாட்டிடுச்சு. அப்போ கண்ணுக்குட்டி எடுத்துன்னு வா. அப்போ சொல்கிறேன் மன்னன், அப்போ நான் சரியா மனு நீதி மன்னன் நான், என்னிடம் ஆராய்ச்சி மணி அடித்தா நீதி கிடைக்குன்னு அந்த பசுக்கே தெரிஞ்சிருக்கு. அது வந்து அடிக்குது. இப்போ நான் சரியா தீர்ப்பு சொல்லணும், என்ன தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா, இதே இப்போ இருக்கிற மந்திரிமார்கள் அவங்கவுங்க வீட்டு மனைவிமாரில் போய் இந்த பாப்பானுங்க போய் தூபம் போட்டுருவானுங்க. தோஷ பரிகாரம் வருஷ பாதனை பண்ணிடணும், அதை பண்ணி இதை பண்ணி போட்டு. பெண்கள் தானே, பெண்ணுக்கு பேதமை அழகு, பெண்கள் நல்லா ஏமாத்திடலாம். அதெல்லாம் தான் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி அந்த ராஜா அதுக்கேற்ற மந்திரி பூஜா எல்லாம் இருப்பான். உடனே அந்த மனு நீதியை நான் ஏன் உயர்வாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு மந்திரி சொல்கிறான். இப்போ மந்திரிமாரில் அவன் ஆலோசனை சொல்கிறான். இது கண்ணு குட்டி தேர் ஏற்றி இளவரசன் சாவடிச்சு செத்துடுச்சு, தெரியாமல் தான் செஞ்சான். ஆனாலும் இது சாதாரண பசு இல்லை, இது வந்து ஆராய்ச்சி முயற்சி நியாயம் கேட்குது. அப்போ இது சாதாரண பசு கிடையாது, நியாயம் அதுக்கு சொல்லி ஆகணும். இதுக்கு என்ன தண்டனை, இளவரசனுக்கு என்ன தண்டனை நீ சொல்லு, நீங்களாம் சொல்லுன்னு கேட்குறான். அப்போ அந்த மந்திரிக்கு என்ன சொல்ல, யாராவது இளவரசன் விட்டு கொடுப்பாங்களா? அதில் ஒரு மந்திரி சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, ஒரு பாப்பானை கூப்பிட்டு ஒரு பரிகார தோஷ நிவர்த்தி யாகம் பண்ணிக்கணும்னா சரியா போடும். அவனை கேட்டால் சொல்லுவான், இந்த தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு பிராமணங்களுக்கெல்லாம் வஸ்திரதானம் கஸ்திரதானம் பஸ்திரதானம் பண்ணிட்டா சரியா போயிடும். கோபூஜை ஏற்பாடு பண்ணிட்டா சரியா போடும். இருக்குது சார், நானே சொல்ல, இவரா சொல்றாங்க. எனக்கு பெரிய புராணம் படிங்க, எதையோ படிக்கிறீங்கல்ல, சீரியல் பார்த்து சினிமாவை பார்த்து அபாடா டயர்டாக இருக்கும்போது கொஞ்சம் கூட அந்த பெரிய புராணமாக சொல்கிறாரா சாமி, லைப்ரரியில் போய் எடுத்துணுவான்னு கூட படித்து பாருங்க. பெரிய புராணத்தில் இருக்குது. இல்லை, அது ஃபஸ்ட்டு சாப்டர் அதுதான், மனு நீதி சோழன்துன்னு தான். திருவாரூர் பெருமையை வரும்பொழுது சேக்கிழார் அந்த திருவாரூரை ஆண்ட மன்னன் மனுநீதி, அவன் பெருமை வைத்து அந்த திருவாரூர் பெருமையை தெரிந்து கொள்ளலான்றத சொல்லின்னு வர்றாரு. இப்போ நீயோ நானும் இப்போ இருக்கிற ராஜாங்கம் மந்திரிங்க இவங்கெல்லாம் இருந்தா அதை தான் எடுத்துன்னு இருப்போம் இல்லையா? இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்லிவிடும், 5 பிராமணங்களை உட்கார வச்சு அவங்கள போத பூஜை பண்ணிட்டா அப்படியே உங்கள் பையனுக்கு தோஷம் போயிடும், உங்கள் கணவர் தோஷம் போயிடும், அவங்க வசதி இருக்குது, அப்படியே வச்சு போத பூஜை பண்ணி இதெல்லாம் இப்போ நடந்துக்கினே இருக்குது இல்லையா? ஆனால் இவங்களுக்கு எப்படி சரித்திர புகழ கிடைக்கும்? மனுநீதி கிடைச்சதுன்னா அவன் சிரிக்கிறான். அவன் சொல்கிறான், ஆனால் அப்போ அந்த காலத்துலேயே இப்போ நம்ம பாப்பான்னு திட்டுறது ஏதோ பெரியார் ரெஜிஸ்டருக்கு தான் பாப்பான்னு திட்டுறாங்க, அப்படி இல்லை. பெரிய புராணத்திலே பாப்பான்னு தான் சொல்கிறான். அந்த காலத்துலேயும் அவனுக்கு மரியாதை கிடையாது இவங்களுக்கு. ஏன்னா அப்போத்துலேருந்தே இவங்களுடைய வஞ்சக புத்தி, பாப்பான் கலகம் பண்ணுறவன் கெடுத்து விட்டு போடுவான், இதெல்லாம் அப்போத்துலேருந்தே பிரபலமாக இருக்குது. அப்போ அந்த மந்திரி சொல்கிறான், பாப்பான் தான் ஒரு பாப்பானை கூப்பிட்டு இந்த பரிகார யாகம் என்னான்னு கேட்டு அந்த யாகத்தை செஞ்சுட்டு போயிட்டா அது தோஷ நிவர்த்தி ஆகிட ராஜா. மன்னன் சிரிக்கிறான். அதுக்கு இது ஒரு தீர்ப்பான்றான் பத்தியா. அதனால்தான் மனுநீதி இது ஒரு தீர்ப்பான். நீங்கள் ஞாபகம் வச்சு அந்த பாப்பான்னு கூப்பிட்டு பரிகார பூஜை அவன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான்னா இன்னைக்கு மனுநீதி யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. மனுநீதி சோழன் யாருன்னே தெரியாது. ஆனால் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவனை உயர்வாக பேசுகிறோம். பெரிய புராணத்தில் சேக்கிழார் உயர்வாக எழுதுறாரு, சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு, இறந்த கண்ணுக்குட்டி உயிரோடு எழுப்பி கொடுக்குறாரு. ஏன் ஒரே ஒரு தர்மம் சரியானு நான் பாப்பான் பேச்சே கேட்கல, அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னான். இதெல்லாம் ஒரு தர்மமானா இவனுக்கு பாப்பான் பேச்சை கேட்டானுங்க பாரு. அப்பா அம்மாவையே கொலை பண்ணலாம் புத்தம் பண்ணானுங்க விட்டானுங்க பத்தியா. அவன் அப்பா அம்மா பாப்பான் அப்பா அம்மாவை கொலை பண்ணா பாவம் மாட்டுறவன். நான் தமாஷுக்கு நினச்சினேன். எப்படி நான் நினச்சினேன்னா, பாப்பானுடைய அப்பா அம்மாங்க 2 பேரும் பாப்பாங்க தான்.
அவங்கள கொலை பண்ணிட்ட உடனே 2 பிராமண தீமையை ஒழித்த புண்ணியம் இவனுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த அப்பா அம்மா பாப்பானுக்கு தான் அவங்கள கொலை பண்ண அவங்களால வரக்கூடிய பிராமண தீமை சமுதாயத்துக்கு ஒழிச்சாங்க அப்படின்னு அப்படி ஒன்றா எடுத்துக்கின்னு போகலாம் தவிர அது எங்க தீர்ப்பாகும். ஆனால் அவன் நின்னான் பார், சரியா நின்று அந்த கன்றை இழந்து இந்த பசு வாடுவதை போல இளவரசனை இழந்து நான் வாட வேண்டும், அதான் சரியான தண்டனை சொல்லி மந்திரியை கூப்பிட்டு தேரை அதே போல அதே இடத்துல இளவரசனை படுக்க வச்சு தேரை ஏற்றி அவனை கொன்று விட்டு வா, இதுதான் எனது தீர்ப்புன்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? ஏன் மன்னன் எது தர்மம் எது நியாயம் புரியுதா? சிவன் பார்வை இல்லையே, கடவுள் பார்வையில புரியுதா? பரிகார பூஜையா நியாயம் பண்ணிட்டு போயிடலாமே, யார் கேட்க போறாங்க? மன்னன் அவன் சாஸ்திரத்தில் அப்படியே இருக்கன்னா அப்படியே ஆகும் பண்ணிக்கோ, யாகம் பண்ணிக்கோ, அப்படியே பண்ணிக்கோ, சரியா போச்சு பூச்சின்ட்ட போலி மனச்சமாதானம், அவ்வளவுதான். கடவுளின் பார்வையில் அது தேராது. ஆனா மன்னன் நம்ம பெரிய சிவபக்தன், கடவுளின் பார்வையில் தேரணும். அதனால இது முடியாதுடாண்ணா, இது கிடையாதுடாண்ணா, இதெல்லாம் ஒரு தீர்வும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொன்னான். அந்த மந்திரி ராஜாவுக்கு விசுவாசமானவன். அவன் இளவரசனை தேர் ஏற்றி கொண்டுட்டு வந்து ராஜா நான் கொண்டுட்டேன்னு சொல்லுவானா? இளவரசனை கொன்னுட்டு ராஜா கிட்ட அந்த இது சொல்றதுக்கு பதிலாக நம்ம செத்துலான்டா, நான் கத்தி எடுத்து அவனே குத்தி நான் செத்து போறேன். மந்திரி செத்து போறேன், விசுவாசி. நான் செய்ய மாட்டேன் ராஜா, ஆனா அரசன் கட்டளை மீறின மந்திரி ஆயிடுறேன் இப்போ. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இளவரசனை தேர் ஏற்றி கொள்னதும் என்னால முடியாது, அதனால நான் இனி உயிர் வாழ்து அர்த்தம் இல்லைன்னு அவன் எவ்வளவு பெரிய சிறப்பான மந்திரி பார். அவன் கத்தி எடுத்து குத்தின்னு அவன் செத்தேப்பார். இப்போ மன்னன் பார்க்குறான், சரி அடுத்த சேனாதிபதியில நம்ம இப்படி சொன்னா அவங்களும் இப்படிதான் பண்ணுவாங்க, அதனால நானே தேரேற்றிக் கொள்கிறேன் சொல்லிட்டு அந்த இளவரசனை படுக்க வச்சு மன்னன் தேரேற்றி கொன்னுடுறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமா மாதிரி அப்படியே கட்சி நிமிஷத்துல டக்கு நின்னுட நினைச்சு இல்ல, கொன்னுடுறான். அப்பதான் சிவபெருமான் பார்வதி விண்ணிலிருந்து காட்சி கொடுக்குறாங்க. இவனே நீதிமான், மனு நீதிமான், இவன் தாண்டா நியாயம். புரியுதா உங்களுக்கு? எது நியாயம் எது தர்மம்? பாப்பா சொல்ற பரிகாரத்துக்கிட்டே போவீங்க இன்னமும் இருக்குதே சார் நம்ம தமிழ்ல. அதனால தமிழ் அழிக்கணும்னு பாக்குறானு. காஞ்சி பிறவர் அப்படியே ஈச்ச போஷத்தை அழிச்சுடு, தமிழ் அழிச்சு இதெல்லாம் சேர்ந்து அழிச்சுடும். அப்ப இந்த பாப்பாம் புழு மட்டும்தான் பெருசா தெரியும். உணபுறவன அப்பா அம்மா கொலை பண்ணாலும் பாலி மொழியில் அது எழுதி வச்சுட்டான், சமஸ்கிருதத்தில் இப்படி எழுதி வச்சுட்டான், 4 ஜாதியில் பிராமண ஜாதி வசதி, அவன் எந்த பெண்களை கற்பழிச்சாலும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படாதான், அவனுக்கு 2 மூடிய தலையில் கட் பண்ணி எடுத்துட்டு அவனை ஊருக்கு வெளியில் ஒதுக்கி வச்சுட்டா அதான் தாண்டனை. அவனுக்கு சரியாக போச்சு. எழுதி வச்சுக்கிறான் நம்ம இந்து மதன்ற பேரில். தமிழில் இப்படி இருக்குது. தர்மண்டா தர்மம், நியாயண்டா நியாயண்டா. மனுஷன் கூட கிடையாது, அது பசு கண்ணு. அது நீதி கேட்குது. மன்னன் தன் மகனை இளவரசனை ஏற்றி கேட்கறது ஆள் கிடையாது, மன்னனை முடியாதுன்னு யாரு. ஆனா அதான் தர்மம், எது நியாயம், இதுதான் மனுஷுக்கு தான் தர்மம் பட்டது ஏத்துறோம். இப்போ சிவபெருமான் பார்வதி காட்சி கொடுத்து அவன் ஆசீர்வாதம் பண்ணி, அதோட இல்லை, அந்த இறந்த அந்த கண்ணுக்குட்டி இளவரசன் அந்த மந்திரி எல்லாரும் திரும்ப உயிரோடு எழுப்பி கொடுக்குறாங்க சார், எழுப்பி கொடுக்குறாங்க உயிரோடு. இவர்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு. எப்படி இருக்கணும், எதை பிரச்சாரம் பண்ணணும், நம்ம மக்களுக்கு எதை சொல்லி கொடுக்கணும், அதை விட்டுட்டு அப்படியே ஒரு மந்திரம் ஓதிக்கோ, அப்படியே ஒரு தந்திரம் ஓதிக்கோ, அப்படியே ஒரு யாகம் பண்ணிக்கோ, அப்படியே ஒரு யஜ்ஞம் பண்ணிக்கோ, பாப்பாங்க கையால் ஆசீர்வாதம் வாங்க. யாரோ ஒரு அரசியல் அப்படியே சின்ன பசங்க பாப்பான்லேருந்து லைனாக அனுப்பி வச்சு அப்படியே அவங்க காலில் விழுந்து காட்டி அதை அப்படியே வீடியோ எடுத்து இந்து சமூகத்தின் பிரகாரம் பிராமணர்களை மதிக்கணுமா இவரு. அடப்பாங்களா, என்னடா இப்படி ஆகுறீங்கல்லாம். இவர் விழுந்து காட்டுறாரு, அப்படியே விழுந்தாங்க சுபமஸ்த. என்னாச்சு? ராஜாங்கெல்லாம் போன மாதிரி நீயும் போயிடுவடா, உன்னோட 2வது தலைமுறை ஆடு வைக்க கடவுது, 3வது தலைமுறை வளவனூர்ல வளவன் ஆண்ட ஊர் வளவனூர், வளவனது வாரிசு சடராமன் கோயில் திரளை கூலி ஏறி ஓட்டுவதை போல உன்னுடைய 3வது தலைமுறை கூலி ஏறி ஓட்ட கடவுதுன்னு தானே அர்த்தம். பிராக்டிக்கலா தானே காட்டுச்சு.
இவங்க வாழ்த்தும் இவங்களுடைய சம்ஸ்கிருத மந்திர பவரும் உண்மையா இருந்தா ஒரே ஒரு ராஜா வம்சமாவது இன்னைக்கு மன்னன் வம்சன் எழுந்து நிக்கணும். காணுமே, கூலியர் ஓட்டுது, ஆடு மேய்க்குது, என்ன ஆச்சு? பக்கையா சுத்தின்னு கிடக்குது. கொஞ்சமாவது மூலம் ஆனா இவங்க தலைவனுக்குன்னு பேரு, இவங்களுக்கு தலைவனுங்க, அரசியல் தலைவன் பாப்பான லைனா நிக்க வச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி காட்டி, அப்ப ஏன்டா பெரியாரிஸ்டுங்க திடமாட்டானுங்க? நானா பெரியாரிஸ்டா? அண்ணாமலையார நேரில தரிசனம் பண்ணிட்டு உங்க முன்னால வந்து உட்காந்துக்கிறேன். பின்னாளில் நீ ஞானியாவாய் உனக்கு நேரிலே தரிசனம் தருவோன்னு 19 வயசுல உண்ணாமலை அம்மன் சொல்றாங்க. 29 வயசுல எனக்கு ஞான அனுபூதி சித்தியாது. 39 வயசுல நேரிலே தரிசனம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து உட்காந்துக்கிறேன். நான் கடவுள் மறுப்பு பெரியாரிஸ்டா? நான் சொல்றேன்டா, ஏன்டா இந்த வேலையை பண்றீங்க? பாப்பா என்ன புழுனாலும் அதை எடுத்துக்கின்னு அவன் பிரம்ம கத்தின்னு புழுனோன்னு அந்த அந்த பயந்துக்குன்னு எல்லா ராஜா கொஞ்சம் பாரு. அந்த மாதிரி தான் நீங்களும் ஒழிவீங்க. இதில் என்ன சந்தேகம்? நீங்கள் ஒழுங்கா ஒழியாத போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னிடம் வருகிற பாமர மக்களாகிய நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்ல நிலையில் வாழ வேண்டும். தர்மம்னா என்ன, நியாயம்னா என்ன, பாப்பார பயம்னா என்ன, பாப்பா பயமுறுத்துகிற பயத்துக்கு பயந்தா அது எப்படி 2வது 3வது தலைமுறையே பிச்சு எடுக்கும். பயப்படவே கூடாது. பாப்பார பயமுறுத்துனா அந்த தோஷம் ஒன்று பிடிச்சிக்கும், பிரம்மகத்தி வந்து ஒன்று பிடிச்சிக்கும், அப்படியா போடுவா இப்படியா போடுவா, பயந்தீங்கன்னா காலி. அந்த மாதிரி பயமுறுத்தான் தமிழ்நாட்டில் இல்லை, நார்த்து டு சவுத் 56 அரச வம்சங்கள், அது 56 தேசத்து ராஜாக்கள் ஒருத்தன் காணும். வடக்குல இருந்து தெற்கு வர ஒரு ராஜா கூட காணும். அது ஒரு ராஜா வாரிசு கூட இல்லை. எல்லாரும் ஆடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறான், குளியர் ஓட்டுறான். இன்னத்துக்கு அது இவனுக்கு திரும்ப இதே வேலையை காட்டுறானு இங்கே வந்து. அப்படி இந்து மதம்ன்ற பேரில் இந்த மாதிரி பொய் பூசுங்கள் இவனுங்க இருந்தான்னா ஒஞ்சானா அவனுக்கு புத்தி வரணும்னு நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்காது. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாரு, நீங்கள் எச்சரிக்கையாரு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. புத்தருடைய பாடமே இன்னைக்கு இளமையிலேயே பிரம்மச்சரியத்தை பேண வேண்டும், இளமையிலேயே செல்வம் சேர்க்க வேண்டும். இது இளமையிலே செல்வம் சேர்த்தா புதுமையில் அவன் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. அதே போல தவ வாழ்க்கைக்கு இளமையிலேயே அவன் ஒழுக்கத்தோடு பிரம்மச்சரியாக வாழ்ந்தால் அவன் முதிய வயதிலே தவம் செய்ய முடியாது. ஏன்னா உடம்பு கவனிச்சிக்கிறதே சரியாரு. ஆனால் இளமையிலே எனக்கு நான் 19 வயசுலேயே உண்ணாமலை அம்மா சொன்னாங்களே, 29 வயசுல ஞானானுபூதி இளமை காலம் தானே அது. இந்த 10 வருடம் கடுந்தவமாக இருந்தேன்னா எலும்பும் தோளுமா ஜவதவ தியானத்திலே இருந்தேன்னா ஒரு சினிமா, ட்ராமா, டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ ஒன்றும் கிடையாது. எங்கள் ஊரில் போய் கேட்டு பாருங்க, அண்ணனூரில் நான் எப்படி வாழ்ந்தேன்னு. நம்பர் 1 ஃபேமிலி எங்களுக்கு, ரிச் ஃபேமிலி. ஆனாலும் ஒரு குடிசை போட்டுனேன், ஒரு நாளைக்கு ஒரு கஞ்சி மட்டும் குடிச்சிக்கின்னு ஜபதப தியானத்தில் வாழ்ந்தேன். விட்டு வெளியேறினா உறவினர்கள் நீ போவாத, எங்கள் தோட்டத்தில் உனக்கு எடுத்து பண்ணி கொடுக்குறேன்னு அவங்களாம் சேர்ந்து என்னை காப்பாற்றுனாங்க. சரி எனக்கு இப்படி பண்ணுங்க. எத்தனையோ வருடம் தீபாவளி இன்னைக்கு, பொங்கல் இன்னைக்கு, ஸ்வீட்டு பட்சணம் கொடுக்கவே கூடாது, இதுக்கு ஒத்துக்கிறதா நான் இருக்கிறேன்னா சரி நீ சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு அவங்க கொள்ளையிலே ஒரு கொட்டாயை போட்டு தினம் ஒரு மக்கில் கஞ்சி எடுத்து கேட்டில் மாட்டிட்டு போயின்னு. நீங்கள் எனக்கு எப்போ பசி நான் எடுத்து குடிச்சிட்டு வைப்பேன், அவ்வளோதான். எத்தனையோ தீபாவளி போச்சு, எத்தனையோ அப்புறம் பார்த்தா அழுவாங்க, நாங்களாம் இங்கே சாப்பிட்றேன் முன்னே அப்படி விட்டுட்டு வருவேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை இது. அப்போ இளமையிலேயே அந்த தவ வாழ்க்கையை 19 வயசுலேருந்து 29 வயசு அனுபூதி நான் ஜெயிச்ச பிறகு 39 வயசில் உண்ணாமலை சொன்ன சொல்ல காப்பாற்றினாங்களா? சுழன்றாடி நேரில் தரிசனத்துக்கு கொடுத்தாங்களா? அண்ணாமலையார் அந்த மலையிலிருந்து அவ்வளோ பெரிய உருவமா? அப்போ அதான இந்த பாடம், இளமையிலேயே பிரம்மச்சரியத்தை பேண. இப்போ என்னாலும் முடியுமா? வயசாயிட்டோடனே இப்போ சுகருக்கு மாத்திரை, பிபிக்கு மாத்திரை, ஏன்டா ஜுரம் வருதுன்னு தெரியாமல ஜுரத்துக்கு மாத்திரை, டயர்டாக இருக்குது, கோவிட் செக் பண்ணிக்கலாமான்னு கூட கேட்குறான். அப்புறம் கோவிட்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லிடு. முதுமையில் அவ்வளோதான், அதுக்கிட்ட போக முடியாது. ஆனால் இளமையில் நான் செய்த தவம், ஜபதவம், தியானம், இறை அருட்செயல், இறை அனுபவங்கள் அது இப்போ எனக்கு பயன்படுது. உங்க கூட உட்காந்து ஜாலியாக பேசின்னு கொஞ்சமாக தான் என்னுடைய தாய் ஐயப்பனும் கொஞ்சமாக தான் என்னுடைய தாய் தந்தையர் மகனேன்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு அதையே அவங்க 30 வருஷம் கழித்து தான் சொல்கிறாங்க. முதல் வருஷத்துல காப்பாற்றிக்கினே வராங்க. 30 வருஷத்துக்கு முன்னால் அதெல்லாம் சொல்லவே இல்லை. வெறுமனே மஞ்சள் பார்க்காமலே நான் திரும்புகிறேன், எங்கே சந்நிதின்னு தெரியாமல். அப்போ மட்டும் அவங்க தாய் பாசனால தட இந்த இறங்கி போகாதே மகனேன்றாங்க. ஆடாடா இங்கே தாண்டாகிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன்.
அப்போ கூட உண்மையை சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு வருஷமா உடம்பு சரியில்லாம போனோன்னா மாத்திரை பேர் சொல்கிறாங்க. அது இருக்குது, அந்த மாத்திரை எழுதி கொடுத்தா அதை பொண்ணு அது 1 மணி நேரத்தில் நல்லா ஆயிடுது. உடனே நேராக மலைக்கு போகிறேன். ஆனால் 30 வருஷம் சொல்லாமலே கொண்டு வராங்க. அப்புறம் இப்போ தான் அதுக்கும் ஒரு பக்குவம் வரும். வரும்போது இப்போ தான் மகனேன்றாங்க. அப்புறம் எல்லா தெரியும். இவ்வளோதான். அப்போ அந்த இளமையிலேயே எல்லாரும் மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஆடிக்கின்னு இருந்தேன்னா போச்சா? அப்போ புத்தர் பாடம் கரெக்டா? இவ்வளோ பெரிய நன்மை தெரிகிற புத்தர் பாட தமபாதத்தெல்லாம் பாப்பா இந்த பொய்யை சொருபிச்சுக்கிறானு நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எவ்வளோ கேவலமானவனுங்க எல்லாம் அவனுங்க, எவ்வளோ கேவலமானவனுங்க. பாப்பானுங்க மாதிரி ஒரு கேவலமானவங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வேற எந்த ஜாதியும் செஞ்சதே கிடையாது இந்த மாதிரி எல்லாம். நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, எங்கள் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவே கொலை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு ஒரே ஒரு ஜாதியாக சொல்லுதா சொல்லு. அது வயசு ஜாதியா மட்ட ஜாதி எந்த ஜாதியாக இருக்கட்டும் பாப்போம் சொல்கிறேன் சார். அதை இப்போ எவ்வளோ கேவலமானவனுங்க இவனுங்க. இவனுங்க சொல்கிறதையா கேட்பீங்க? இவங்க சொல்கிறத கேட்டால் கடவுளை போய் அடைய முடியும்? ஒரு மணி அடைய முடியாது, நரகத்துக்கு கூட போக முடியாது. அதை தான் கடவுள் எனக்கு காட்டுறேன். இந்த காஞ்சி பெரியன்னு சொன்னார். செத்து மேலே போன உடனே அங்கே எப்படி அந்த வாயில் காப்போம் அந்த சுவாயிட்டி விட்டு கிடைச்சிச்சு. காஞ்சி பெரியவர் இங்கே வச்சுக்கூடாதுன்னு, பூலோகத்தில் வச்சுக்கோ, இங்கே வச்சுக்கூடாதுன்னு எனக்கு காமிச்சானா இல்லையா? கடவுள் காமிச்சானா இல்லையா? அதான்டா கடவுள். இவனா போட்டோ வச்சுக்கோ, பெருவா போட்டோ வச்சுக்கோ, கோயிலில் வச்சு எங்கன்னா வச்சுக்கோ, காடுவேன் ஒரு மேலே விட்டு கடைசன் தான். நீ ஒன்று அங்கே போய் விளக்கமாக கூப்பிட்டு திட்டி நாயே பேயன்னு திட்டுறது. திட்டு அங்கே போய் திட்டு நாயே பேய் உள்ள விடுன்னு சொல்லு. காஞ்சி பெரியவரை விடட்டும். தெரியுதா? இன்னும் நிறைய இருக்கு. ஆன்மீகன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயங்கள். சாதாரணமாக சாமி கும்பிட்டுக்குன்னு நல்லவங்களா வாழ்ந்துன்னுக்கிறாங்கல்ல, அவங்களே ரொம்ப நல்லவங்க உயர்ந்தவங்க கடவுளின் பார்வையில். இந்த மாதிரி அழும்பு பிடிச்சி போய் பாப்பர வித்தையெல்லாம் காட்டி பெரிய மனுஷங்களை கையில் போட்டுன்னு அவங்கள ஏமாற்றி பிரம்மகத்தி பிடிச்சிக்கோன்றது. அப்படியே உனக்கு 5 பாப்பானை உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு அவங்க நல்லதுன்றது. செம போங்கு, செம ஏமாத்து கூத்து. அதுக்கு இதுங்களாம் பலியாகுதுங்க பாரு. தெரியுதா? நீ தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் பலியாகாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. சாமி உண்டு, சாமி கும்பிட்றோம். இந்த சாமிக்கு நமக்கு நேரடியாக இருந்தால் மட்டும் போதும். இடையில பாப்பானோ அவன் கொடுக்குற விளக்கமோ ரெண்டுமே வேண்டாம். புதர் பெருமான அடியனுக்கு நேரிலே உபதேசித்த அந்த உபதேசம் அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். அதை நினைவிலே கொள்ளுங்கள். புதர் பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.